Hi viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு ரிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ரிங் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ரேடியஸ் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் வர மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணி மீதி இருக்க எக்ஸ்ட்ரா சைட்ஸ்லாம் கட் பண்ணி சர்க்கிளை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா சைட்ஸ்லாம் கட் பண்ணி சர்க்கிள் மட்டும் வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட சர்க்கிள் மட்டும் வர மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும், அதே மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி கர்வாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் வரணும், அதே மாதிரி கர்வ்டாக இருக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணும்போது ரோஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி கர்வ் ஷேப்லேயே போகிற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணும்போது ரொம்ப அதிகமாக லேயர்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிடாதீங்க. ஒரு 5 லேயர் இருக்க மாதிரி மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணக்கப்புறம் பார்க்க நீட்டாக இருக்கும். கர்வும் அதே மாதிரி தான், ரொம்ப அதிகமான கர்வ்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிடாதீங்க. மீடியமாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வர வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்வ் ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கை வச்சு ரோல் பண்ண போகிறோம். பேக் சைடு திருப்பி வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். எப்படி ரோல் பண்ணோம்னா அந்த ஃபோம் ஷீட்டில் கிளிட்டராக இருக்க சைடு வெளியில் வரணும், பிளெயினாக இருக்க சைடு உள்ளே சுற்றுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கையிலே வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியும் நம்ம ஃபைனலாக ஒட்டினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கீழே கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஹோம்மேட் க்ளூ. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோம் ஷீட் ஹாட் க்ளூ கனில் தான் ஸ்டிக் பண்ண முடியும்னு இல்லை, இதுலேயும் ஸ்டிக் பண்ணலாம். ஆனால் ரெஸ்ட் கொடுக்கணும், ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே ஒட்டிடுச்சு. ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா அது உடனே காஞ்சிடும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ரிங்கோட பேஸ் செய்கிறதுக்காக ஒயிட் கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி உங்கள் ஃபிங்கரில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ரோல் பண்ணுற மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரிமூவ் பண்ண முடியாது. நானுமே ஃபஸ்ட்டு ரிங் ஃபிங்கரில் ரொம்ப டைட்டாக தான் வச்சு ரோல் பண்ணிட்டேன். 3 ரோல் வர மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரிமூவே பண்ண முடியல, ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணிட்டதால். அதனால் நீங்கள் ரோல் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் லூஸாகவே ரோல் பண்ணிக்கோங்க, அது போக போக செட் ஆகிடும். நான் இப்போ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் ரோல் பண்ணுறேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய மிடில் ஃபிங்கரில் வச்சு ரோல் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களால் ரிங் ஃபிங்கரில் மீடியமாக ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் எந்த ஃபிங்கரில் போடுவீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபிங்கரில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நான் ரிங் ஃபிங்கரில் தான் போட போகிறேன், அதனால் மிடில் ஃபிங்கரில் வச்சு ரோல் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் ரிமூவ் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் எப்படியோ ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்களும் ரிங் ஃபிங்கரில் போடுற மாதிரினா மிடில் ஃபிங்கரில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் நான் தப்பாக பண்ணதையுமே காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, ரிமூவ் பண்ணவும் முடியுது, ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுது. இதையும் ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆகிற மாதிரி விட்டுக்கலாம், ஏன்னா ஹோம்மேட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதால.
அது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரோஸில் இது பண்ணி அந்த ரிங்கோட பேஸில் ஒட்டிடலாம். 5 minutes ஹோம்மேட் க்ளூ யூஸ் பண்ணும்போது எப்பயும் செட் ஆக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ போட்டு பார்க்கலாம். ஃபிட் ஆச்சு, சூப்பராக ஃபிட் ஆச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன்ஸ் வேணும்னா ஒட்டிக்கலாம். நானும் இப்போ ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். ஸ்டோன்ஸ் ஒட்டினீங்கன்னா இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கும். நம்ம ரிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.